ஹலோ எவ்ரிவன். நைட் டைமில் ஏன் ஸ்கை ரொம்பவே இருட்டாக இருக்குது? சாக்லேட்ஸ் எப்போவுமே ஏன் ஸ்வீட்டாக இருக்குது? ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் ஏன் கண்டினியூஸாக சுருங்கிக்கிட்டே இருக்குது? இவை அனைத்தும் உண்மையாகவே நமது ரியாலிட்டியை உருவாக்குகின்றன. பெட்டராக சொல்லணும்னா உங்களுடைய ரியாலிட்டி. ஆக்சுவலி இந்த ரியாலிட்டி உண்மையாகவே உண்மையான ஒன்று இல்லை. அதை பற்றி நீங்கள் சீக்கிரமாகவே தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். தற்போது ஒரு ஆப்பிளை எடுத்துக்கொள்ளுங்கள். அது ரெட் கலரில் சாலிடாக நல்லா கிரன்ச்சியாக இருக்க வேண்டும். இருப்பினும் இது உண்மையாகவே ஆப்பிள் இல்லை, மனித மூளையில் தோன்றும் ஆப்பிள் ஆகும். இதே ஆப்பிளை வேறு ஸ்பெக்ட்ரம் மூலம் பார்க்கக்கூடிய ஒரு ஏலியனிடம் காட்டினால் அந்த ஏலியன் மூளையில் தோன்றும் ஆப்பிள் கிடைக்கும். மேலும் அந்த ஏலியனிற்கு மிக கூர்மையான பற்கள் இருந்தும் அதன் மூலம் அந்த ஆப்பிளை கடிக்கும் போது ஏற்படக்கூடிய கிரன்ச்சி சவுண்டும் வெளியே கேட்காமல் இருக்கலாம். இதிலிருந்து நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், ஒரே ஆப்பிளை மனிதன் மற்றும் ஏலியன் அவரவர் கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கும் போது இரண்டு வேறுபட்ட நிகழ்வுகள் கிடைக்கிறது என்பதை. தற்போது அந்த இருவரையுமே அந்த ஆப்பிளை பார்ப்பதில் இருந்து நீக்கினால் உண்மையாகவே அந்த ஆப்பிளின் தன்மை என்னவாக இருக்கும்? மேலும் இது இந்த ஆப்பிளுக்கு மட்டுமல்ல, இந்த யூனிவர்ஸில் உள்ள அனைத்திற்கும் பொருந்தும். இந்த யூனிவர்ஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, உணரக்கூடிய அனைத்தும் உங்கள் உள்ளுணர்வின் மூலம் உங்கள் மூளையில் தோன்றிய விளக்கங்களை தவிர வேறு அல்ல. சிறிது வித்தியாசமாக இருந்தாலும் பிளாட்டோஸ் ஃபார்ம் தியரி கூறுவது என்னவென்றால், அனைத்து பொருள்களுக்கும் அதன் சரியான பிசிக்கல் ஃபார்ம் மட்டுமல்லாமல் இதர வடிவங்களும் உள்ளது என்பதை. அதிலிருந்து உண்மையான பொருள்களின் வடிவம் வெறும் விளக்கமாகவே இருக்கின்றன. உங்களின் மூளையானது உண்மையான ரியாலிட்டியை மாற்றி உங்களின் உள்ளுணர்வை வெளிக்கொண்டு வருவது தற்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். இது மட்டுமல்லாமல் மனித மூளையானது போட்டான்ஸ் பார்ட்டிகல்ஸை கலர்ஸ்களாகவும், காற்றில் இருக்கக்கூடிய இடையூறுகளை சவுண்ட்ஸ்களாகவும் மற்றும் நரம்பின் மூலம் உணர்ச்சிகளை தகவல்களாகவும் மாற்றுகிறது. இந்த உள்ளுணர்வு அனுபவங்கள் எல்லாம் குவாலியா என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் பிரெயின் போன்ற இந்த கன்வெர்ட்டர்ஸ்களை இதிலிருந்து அகற்றினால் ரியாலிட்டி முற்றிலுமாக உணர்ச்சியற்று நின்றுவிடும். ஆனால் தற்போதும் போட்டான்ஸ், சவுண்ட் வேவ்ஸ் மற்றும் டெம்பரேச்சர்ஸ் இருக்கும். ஆனால் கலர்ஸ், சவுண்ட்ஸ் மற்றும் உணர்ச்சிகள் இருக்காது. சரி, தற்போது இந்த ரியாலிட்டி டாபிக்கை ஆராயும் விதமாக ஒரு கற்பனையான எக்ஸ்பெரிமெண்டலை பார்ப்போம். தற்போது காட்டில் ஒரு மரம் கீழே விழுகிறது. அது கீழே விழும்போது அதன் சத்தத்தை கேட்க அங்கு யாரும் இல்லை. இந்த நிகழ்வின் போது தற்போது சத்தம் எழும்பியதா? மரம் காட்டில் கீழே விழும்போது காற்றில் தொந்தரவுகளை ஏற்படுத்தும். ஆனால் அது நமக்கு பழக்கப்பட்ட சத்தத்தின் உணர்வை உருவாக்காது. ஒரு செயலை அப்சர்வ் பண்ணுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் இந்த யூனிவர்ஸ் ஆனது அப்படியே இருக்கும். ஆனால் கலர்ஸ், டெம்பரேச்சர் அல்லது கால ஓட்டத்தின் வேகம் போன்ற எந்த தகுதியும் இல்லாமல் இருக்கும். இவ்வாறு அப்சர்வர்ஸ் யாரும் கவனிக்காவிட்டால் இந்த யூனிவர்ஸின் முழு ஆயுட்காலமும் ஒரு கன நேரத்தில் கூட முடிந்துவிடும். அல்லது இதற்கு மாறாக ஒரு எட்டர்னிட்டி கூட நீடித்து இருக்கும். இதேபோல் கடந்த காலமானது உங்கள் மூளைக்குள் நினைவுகளின் வடிவத்தில் மட்டுமே உள்ளது. வெளிப்படையாக ரியாலிட்டியானது நிகழ்காலம் எனப்படும் எண்ணற்ற சிறிய நிகழ்வின் போது மட்டுமே உள்ளது. நிகழ்காலமானது மிக குறுகியதாக இருப்பதால் அது கடந்த காலமாக மாறிய பின்னரே உங்கள் உணர்வு அதை அறியும் என்று நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம். எனவே நீங்கள் எப்போதும் கடந்த காலத்தை மட்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறீர்கள். முன்பு கூறிய அந்த ரெட் ஆப்பிள் தற்போது நினைவில் இருக்கிறதா? தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ரெட் ஆப்பிளானது மற்றவரின் பார்வைக்கு ரெட்டாக இல்லாவிட்டால் என்ன செய்வது? நீங்கள் இருவரும் உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலேயும் கலர்ஸ் பற்றிய விஷயங்களில் ஒத்துப்போய் இருக்கலாம். ஆனால் அதை பொறுத்தவரையில் நீங்கள் வெவ்வேறு குணங்களை கொண்டிருந்திருக்கலாம். என்னுடைய வாய்ஸ் வேறொருவரின் தலையில் தோன்றும் அதே சத்தத்தை உங்கள் தலைக்குள் உருவாக்குகிறது என்பதை நீங்கள் எப்படி அறிவீர்கள்? இது நிரூபிக்க முடியாத ஒன்றாகும். நமது மனதின் அமைதிக்காக நம்ம அனைவருடைய தனிப்பட்ட ரியாலிட்டி ஒன்று என்று நாம் நடித்துக் கொள்வோம். இது எப்படி இருக்கிறது? உங்களுக்கு எப்படி தெரியும் உங்கள் மூளைக்கு வெளியே நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தையும் பற்றி உங்கள் மூளைக்கு உள்ளே தோன்றும் உணர்வுகள் உண்மை என்று? இவை அனைத்துமே செயற்கையாக இந்த ரியாலிட்டியில் உருவகப்படுத்தப்பட்டு நீங்கள் உங்கள் நினைவுகளுடன் ஆய்வகத்திற்குள் சிக்கிக் கொண்டிருந்தால் என்ன செய்வது? எனக்கு தெரியும் இது கேட்பதற்கு மிகவும் நிம்மதியாக இருக்கிறது என்று. ஆனால் அதை நிரூபிக்கவோ அல்லது நிராகரிக்கவோ நாம் எதுவும் செய்ய முடியாது. இருப்பினும் ஆக்கம்ஸ் ராஜர்ஸ் லா நமக்கு கூறுவது என்னவென்றால், எளிமையான விளக்கம் ஒருவேளை சரியானதாக இருக்கலாம். மேலும் ஒரு இடத்தில் சிக்கிய உணர்வு என்பது உண்மையான அனுபவங்களை காட்டிலும் விளக்கமாக கூறுவது மிகவும் சிக்கலானது. ஆனால் இறுதியில் நீங்கள் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால் உங்களிடம் உணர்வு உள்ளது. நீங்கள் இருப்பதை நீங்கள் சந்தேகிக்க முடிந்தால் அதை சந்தேகிக்க நீங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ரெனே டெஸ்கார்ட்ஸ் கூறியது போல், நான் நினைக்கிறேன், அதனால் நான் இருக்கிறேன்.